இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் 10 இட்லி கூட சாப்பிட்ற அளவுக்கு அருமையான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல மிளகாய் வத்தல் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாயை விட மிளகாய் வத்தல் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நல்ல சிம்ல வச்சு மிளகா நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்ட பிறகு ஒரு குட்டி மிக்ஸி ஜார்ல அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊத்தி அரைக்காம ஃபர்ஸ்ட் நல்லா பவுடர் கணக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல ஊத்தி சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க சட்னி செஞ்சீங்கன்னா, அடுத்ததா ஒரு குட்டி கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்ட பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சட்னில அப்படியே இந்த தாளிப்பு போடாம கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதோட சூட்டை தணிச்சிடலாம். அப்பதான் சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். அப்படியே சட்னியில தாளிப்பு கொட்டும் போது கட்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி பண்ணி போடுங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை அந்த சட்னியில ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா அருமையான டேஸ்ட்ல இருக்கும். 2-3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட பக்காவா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.